மற்றவங்களுக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா மெட்டீரியல் காஸ்ட்டையும் கொடுத்துறோம். பேனல் காஸ்ட் இவ்வளவு, இன்வெர்டர் காஸ்ட் இவ்வளவு, ஸ்ட்ரக்சர் காஸ்ட் இவ்வளவு, எல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் A to Z எல்லா மெட்டீரியல் காஸ்ட்டு, அப்ரூவல் காஸ்ட் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துட்றோம். பவர் ஜென்ரேஷன் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் கண்டிப்பாக ரேடியேஷன் வேரி ஆகும். அப்போ பவர் ஜென்ரேஷன் ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ இருக்குன்றத லாஸ்ட் 2 இயர்ஸுக்கான எங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிளான்ட்டோடைய ஜென்ரேஷன் ரிப்போர்ட்டை கொடுக்குறோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் பவர் பிளான்ட்டோடைய பில்ஸை வந்து நாங்கள் அப்படியே கொடுத்துட்றோம். அப்போ அவங்களுக்கு தெரியுது இப்போ ₹6.50 விற்கிறாங்களா, என்னென்ன ரேட்டு, டிரான்ஸ்மிஷன் சார்ஜ் எவ்வளவு, சிஸ்டம் ஷெடியூலிங் எவ்வளவு, என்னென்ன EB சார்ஜ் பிடிக்கிறாங்கன்றதை நாங்கள் ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக கொடுத்துட்றோம். சோலார் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ப்ராஜெக்ட். ஒரு 25 வருஷம் 30 இயர்ஸ் 25-30 வருஷத்துக்கான ஒரு ப்ராஜெக்ட். அப்போ எல்லாமே நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஒரு ப்ராஜெக்ட் பூஜை போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து கம்பெனி ஆரம்பித்து கொடுத்து, அவங்களுக்கு வந்து பேங்க் லோன் ரெடி பண்ணி கொடுத்து, யாருக்கு வந்து PPA சேல் பண்ண போகிறோம், என்ன மெத்தடில் சேல் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பூஜை போட்டு அந்த மெட்டீரியல் வாங்கி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல்ஸ்லேருந்து கவர்மெண்ட் அப்ரூவல்ஸு, சோலார் அப்ரூவல் எல்லாமே வந்து எங்களுடைய ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் வந்து ஒரு பேஷனேட்டாக அதை பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் சைட்டுக்கு வந்து நீங்கள் பார்க்குற பட்சத்தில் தான் எங்களோட குவாலிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரியும். வெறும் வீடியோவில் மட்டும் இந்த வித்தை காட்டுறது நம்ம கிடையாது. டேரெக்டாக நீங்கள் சைட்டுக்கு வந்தீங்கன்னா எந்த மாதிரியான டெக்னாலஜி நாங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம்னு தெரியும். இப்போ நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், அதை அப்படியே சப்கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு போகிறோம்ன்ற கான்செப்ட் நம்மகிட்ட கிடையாதுங்க. லோட் ஃப்ளோ ஸ்டடி அப்ரூவல் பண்ணி EBயில் வந்து ஒவ்வொரு பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கும் வந்து டேரெக்டாக ஓனர் நானே போய் இன்வால்வ் ஆகி நின்று அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறேனுங்க. ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் சேல்ஸ் தான். ஸோ பவர் சேல்ஸை பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபிகேட் பண்ணுறோம். நம்ம வந்து டம்மி PPA மாதிரி கொடுத்துட்டு இப்போதைக்கு பவர் வாங்கணும், இப்போதைக்கு வந்து லோன் வாங்கணுன்ற கான்செப்ட்லாம் நம்ம பண்ணுறதில்ல. நான் ஒரு ஆண்டர்பிரனர், நான் வந்து ஒரு தொழில் முனைவோர். நான் வந்து என்ன மாதிரியான நான் அந்த சோலார் படிச்சிருக்கிறேன், இதில் இருக்குது நன்மைகள் இருக்குது, என்கிட்ட வந்து காசை கொடுங்கன்ற கான்செப்ட் நான் என்னைக்குமே பேசலை. இந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது, உங்கள்கிட்ட இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் டேரெக்டாக நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கம்பெனியில் தான் போட போகிறீங்க, எனக்கு நீங்கள் பணம் கொடுக்க போகிறதில்ல. வணக்கம். இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு. ஸோ இந்த சிவகங்கையில் நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு 1 மெகாவாட் பவர் பிளான்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு IT கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ எந்த மாதிரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம், என்ன டைப்பில் பண்ணோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி மாடல் அப்படின்ற ஒரு மாடலில் பண்ணியிருக்கிறோம். என்ன டிரான்ஸ்பரன்சி மாடல், எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன டிரான்ஸ்பரன்சி மாடல் அப்படின்னா, ஸோ A to Z எல்லா மெட்டீரியல் காஸ்ட்டு, அப்ரூவல்ஸு, கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் எல்லாமே என்ன ரேட்டில் நம்ம பண்ணுறோன்றதை டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்றோம். ஸோ அந்த மெத்தடில் பண்ணியிருக்கிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டர்ன்கியாக பண்ணுறோம். அதாவது சோலார் பிளான்ட் பண்ணி கொடுத்துட்றோம், 30 இயர்ஸுக்கு O&M நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம், பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டு நாங்களே வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அதுவுமே நம்ம லாங் டேர்மாக லைஃப் லாங் வந்து பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எங்கிட்ட வராங்க. இப்போ இந்த கஸ்டமர் சிவகங்கை கஸ்டமர் வந்து எங்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, சார் நாங்கள் வந்து சோலார் போடணும் சார் அப்படின்ட்டு இருக்கிறப்போ நிறைய கஸ்டமர்கிட்ட கொட்டேஷன் வாங்குவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா மெட்டீரியல் காஸ்ட்டையும் கொடுத்துறோம். பேனல் காஸ்ட் இவ்வளவு, இன்வெர்டர் காஸ்ட் இவ்வளவு, ஸ்ட்ரக்சர் காஸ்ட் இவ்வளவு, EB அப்ரூவல் வந்து அஃபிஷியல் ஃபீஸ் இவ்வளவு, இதெல்லாம் அப்ரூவல் வாங்கக்கூடிய பணங்கள் எல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் A to Z எல்லா மெட்டீரியல் காஸ்ட்டு, அப்ரூவல் காஸ்ட் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துட்றோம். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சியில் வந்து ஒரு நம்பிக்கை வருது கஸ்டமர் மத்தியில். ஸோ எல்லாருமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா மெட்டீரியல் காஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளை பொறுத்த மட்டும் நான் படித்தது இந்த சோலார் தான், ரினியூபிள் எனர்ஜியில் தான் படித்தேன். இது ஒரு பேஷனேட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி மாடலாக நம்ம கொட்டேஷன் எல்லாமே கஸ்டமருக்கு கொடுத்துட்றோம். அப்படி தான் இந்த சிவகங்கை கஸ்டமருக்கு நம்ம கொடுத்தோம். ஸோ அப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமர் எஜுகேட் பண்ணுறோம். அதாவது பாலிசி, சோலார் பாலிசி இந்த மாதிரி இருக்குது, இன்றைக்கி டேரிஃப் என்ன ரேட்டில் இருக்குது, அந்த மாதிரி வந்து நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். அப்போ அந்த எஜுகேட் பண்ணுறதுமே வந்து நம்பகத்தன்மையை எஜுகேட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஒரு 1 மெகாவாட் போட போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரை பொறுத்த மட்டும் ஜென்ரேஷன் எவ்வளோ, இப்போ ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் எந்த மாதிரியான ஜென்ரேஷன் இருக்கும், பவர் ஜென்ரேஷன் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் கண்டிப்பாக ரேடியேஷன் வேரி ஆகும். அப்போ பவர் ஜென்ரேஷன் ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ இருக்குன்றத லாஸ்ட் 2 இயர்ஸுக்கான எங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிளான்ட்டோடைய ஜென்ரேஷன் ரிப்போர்ட்டை கொடுக்குறோம். பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னா இப்படி தான் இருக்கும், தேர்ட் பார்ட்டினா இப்படி தான் இருக்கும், குரூப் கேர்டிவ்னா இப்படி தான் இருக்கும்,
பவர் சேல் பண்ணுற ரேட்டு இந்த ரேட்டுக்கு தான் விற்கிறோம், இன்னென்ன அமௌண்ட்டெல்லாம் வந்து இபியில் கட் பண்ணுவாங்க, இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து இபி சார்ஜஸாக போயிடும், நமக்கு நெட்டாக ஆக்சுவலாக என்ன ரேட்டு கிடைக்கும் அப்படின்றதுக்கான பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு கொடுத்துட்றோம். அந்த பவர் பர்ச்சேஸில் வந்து நம்பகத்தன்மைக்காக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பில்ஸு, இப்போ நம்ம வந்து பவர் இன்னொரு கம்பெனிக்கு நம்ம சேல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய ப்ரீவியஸ் பவர் பிளான்ட்டுடைய பில்ஸை வந்து நாங்கள் அப்படியே கொடுத்துட்றோம். அப்போ அவங்களுக்கு தெரியுது இப்போ ₹6.50 விற்கிறாங்களா, என்னென்ன ரேட்டு, டிரான்ஸ்மிஷன் சார்ஜ் எவ்வளவு, சிஸ்டம் ஷெடியூலிங் எவ்வளவு, என்னென்ன இபி சார்ஜ் பிடிக்கிறாங்கன்றதை நாங்கள் ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக கொடுத்துட்றோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இதுதான் ரேட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தெரிய வருது. ஸோ அது கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக, அதாவது இப்போ இந்த ப்ராஜெக்டோடைய ரிப்போர்ட்ஸு, டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்றது நம்ம முன்னாடியே கொடுத்துட்றோம். PV60 ரிப்போர்ட் கொடுத்துட்றோம், என்ன பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ஜென்ரேஷன் வரும், அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டீட்டெயிலாக எல்லா விஷயமே கொடுத்துட்றோம். அப்போ வந்து PPA பில்ஸு என்ன ரேட்டு விற்கிறன்றதை கொடுத்துட்றோம், ஜென்ரேஷன் ரிப்போர்ட்டு கொடுத்துட்றோம், என்ன லாஸஸ் வருது. இப்போ நம்ம வந்து 22 kVயில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இன்ஜெக்ஷன் வோல்டேஜில் எந்த மாதிரி இருக்குது, டிராயிங் வோல்டேஜில் எந்த மாதிரி இருக்குது, அப்போ வந்து சேம் வோல்டேஜ் லெவலில் இருந்தால் என்ன மாதிரி லாஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் லெவலில் இருந்தால் என்ன மாதிரி லாஸ் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக டாக்குமெண்டேஷனாகவே கொடுத்துட்றோம். ஸோ அப்போ கஸ்டமருக்கு எஜுகேஷனை பொறுத்த மட்டும் அவங்கள பொறுத்த மட்டும் நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொட்டேஷன்ஸ் கொடுத்துட்றோம், என்னென்ன மெட்டீரியல் காஸ்ட்டு கொடுத்துட்றோம், ஜென்ரேஷன் பவர் ஜென்ரேஷன் ரிப்போர்ட்டு என்னன்றது கொடுத்துட்றோம், பில்ஸ் அதுக்கான பில்ஸை கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்து கஸ்டமரை வந்து முதல் ஸ்டடி பண்ண வைக்கிறோம். ஸோ டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண வச்சு ஒரு 4 months நம்மளோட ட்ராவல் பண்ண வைக்கிறோம். ஸோ நம்பகத்தன்மை, இது சோலார் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ப்ராஜெக்ட். ஒரு 25 வருஷம் 30 years 25-30 வருஷத்துக்கான ஒரு ப்ராஜெக்ட். அப்போ எல்லாமே நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாத்தையுமே கொடுக்கப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. எல்லாத்துலேயுமே நம்ம வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்றோம், இதுதான் நிதர்சனம் அப்படின்றத கொடுத்துட்றோம். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு அவங்க டீட்டெயிலாக ஒரு நாள் வராங்க. அப்போ வந்து ஆரம்பிக்கணும், நம்ம சோலார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வர்ற டயத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஆரம்பிக்கிறதுலேருந்து கம்பெனி அவங்களுக்கு ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து இபி அப்ரூவல்ஸ், லோட் ஃப்ளோ ஸ்டடி, NFR, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேண்ட் அப்ரூவல்ஸ், லேண்டில் வந்து அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து அந்த ஓனர்ஸை லிங்க் பண்ணுறதுலேருந்து, நம்ம வந்து இந்த ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம டேரெக்டாக அந்த ஓனர்கிட்ட லிங்க் பண்ணி விட்ருவோம். ஸோ அப்போ அந்த அவங்களுக்கு லீகல் பார்க்குறதுல, அந்த லேண்டுக்கு வந்து லீகல் பார்க்குறதுலேருந்து, வேல்யூஷன் பார்க்குறதுலேருந்து, ஒரு NOC வாங்குறதுலேருந்து, இப்போ இந்த லேண்டில் சோலார் போடுறதுக்கு NOC வாங்குறதுலேருந்து, நான் அக்ரி சர்டிஃபிகேஷன் வாங்குறதுலேருந்து, இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பஞ்சாயத்துலேயும் கொண்டு போய் ரோட்லேயும் கொண்டு போயிருக்கிறோம், மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டில் கொண்டு போயிருக்கிறோம். அப்போ அந்த ரோடு வழியாக நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல், ஸ்டாச்சுட்டரி பாடி அப்ரூவல்ஸு, ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதை வந்து என்னென்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறோம். அதாவது அவங்க அந்த இபிஓ அவங்க அந்த அப்ரூவலுக்கான காஸ்ட் மட்டும் பே பண்ணால் போதும், இந்த ஃபாலோ அப் கைடன்ஸ் எல்லாமே எங்களோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறோம். அப்போது ஒரு ப்ராஜெக்ட் அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ சோலார் வந்து பூஜை போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரேட்டுக்கு சோலார் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், என்ன ரேட்டுக்கு விற்க போகிறோம், பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எப்படி, பேங்க் லோன்ஸ் எந்த மாதிரி, பேங்க் லோன்ஸுக்கு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். இந்த மாதிரி டீட்டெயில்டாக, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பூஜை போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து கம்பெனி ஆரம்பித்து கொடுத்து, அவங்களுக்கு வந்து பேங்க் லோன் ரெடி பண்ணி கொடுத்து, யாருக்கு வந்து PPA சேல் பண்ண போகிறோம், என்ன மெத்தடில் சேல் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பூஜை போட்டு அந்த மெட்டீரியல் வாங்கி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போது இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம பூஜை போடுறது வரையும் கஸ்டமர்கிட்ட நம்ம 10 பைசா கூட அட்வான்ஸாக வாங்குறது கிடையாது. ஸோ இது ஒரு நம்பகத்தன்மைக்காக நாங்கள் பண்ணுறோம். ஸோ 10 பைசா நாங்கள் வாங்க கிடையாது. என்றைக்கு நாங்கள் வேலை பார்க்குறோமோ, எல்லாம் போட்டு என்னைக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆகி லோன் சாங்ஷன் ஆகி என்னைக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கஸ்டமர் அக்கௌண்ட்டில் பணம் வருதோ அன்றைக்கி தான் எங்களுக்கான அட்வான்ஸ் பேமெண்ட்டை நாங்கள் வாங்குகிறோம். ஸோ அது வரையும் நாங்கள் ஒரு 4 months 3 months டைமில் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டு வாங்காமல் ஒரு நம்பிக்கையான பேரில் வந்து நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் எல்லா அப்ரூவல்ஸு, ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல்ஸ்லேருந்து கவர்மெண்ட் அப்ரூவல்ஸு, சோலார் அப்ரூவல் எல்லாமே வந்து எங்களுடைய ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் வந்து ஒரு பேஷனேட்டாக அதை பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வேலை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அட்வான்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ, எங்களுக்கான மார்ஜின் என்னன்றதை நாங்கள் கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லிடுறோம். சார் ப்ராஜெக்ட் காஸ்ட் இவ்வளவு, எங்களுக்கான மார்ஜின் இதுதான் சார்னு சொல்லிவிட்டு அந்த டிரான்ஸ்பரன்சி மாடலில் வந்து நாங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை வாங்கிக்கிறோம், தென் ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்போ இல்லை டிசைன் போட்டு கம்பல்சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு மெட்டீரியலையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணுறோம். இப்போ சோலார் பேனலில் இந்த ஒரு 5 கம்பெனியை வச்சு அந்த 5 கம்பெனியில் கொட்டேஷன் வாங்கி எங்களுக்கு அந்த 5 நம்ம என்ன டைப் டெக்னாலஜி போடுறோம் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்களோட விருப்பப்படி நாங்கள் விட்டுறோம். ஸோ நம்ம இது தான் அப்படின்றத நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது கிடையாது, அவங்கள வந்து
வற்புறுத்துறே கிடையாது. ஸோ இந்த மெத்தட் தான் பண்ணுவோம், இந்த மாடல் தான் போடுவோன்றது கிடையாது. ஸோ கஸ்டமரை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு இப்போ பேனல்னால் 2-3 கம்பெனிஸ், இன்வெர்ட்டரில் 2-3 கம்பெனிஸ், டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவங்களுடைய விருப்பப்படி நம்ம பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஒரு இது கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இந்த கஸ்டமர் என்ன சொன்னார்னா, சார் எங்களுக்கு வந்து சன்குரோ இன்வெர்ட்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து SNR போனுங்க. ஸோ அவங்களுடைய சாய்ஸ். அதே மாதிரி பில்டிங் எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி ஓரியன்டேஷனில் போனோம். ஸோ நம்மளை பொறுத்த மட்டும் நம்மகிட்ட வந்துட்டிங்கன்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய தோட்டத்தை நீங்கள் எப்படி விவசாயம் பண்ண போகிறீங்களோ, உங்கள் தோட்டத்தை உங்கள் வீடு எந்த அளவுக்கு வச்சுருக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான மாடலில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலோடைய காஸ்ட்டையும் டிரான்ஸ்பரண்ட்டாக கஸ்டமர்கிட்ட கொடுத்து அந்த கம்பெனிஸ் வெண்டாஸ் எல்லாமே வர சொல்லி நெகோஷியேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எதை லீஸ்ட் காஸ்ட், எது டெக்னாலஜியில் வந்து லீஸ்ட் காஸ்ட், எது டெக்னாலஜி வைஸ் இது பெட்டராக இருக்குது அப்படின்றது வந்து கஸ்டமரை புரிய வச்சு நம்ம டீட்டெயிலாக பண்ணுறதுனால இது ஒரு டிரான்ஸ்பரன்சி மாடல் அப்படின்றது வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைஃபேஷியல் வந்து கோல்டி சோலார் அப்படின்ற ஒரு மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பைஃபேஷியல் என் டைப்பு டாப்கான் டெக்னாலஜியில் இருக்குது. கிளாஸ் டு கிளாஸு GS டோலார்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடாலஜியில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு நம்ம சொல்லலாம். நிறையா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப குவாலிட்டியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். எல்லாமே இந்த காலம் போஸ்ட் கம்ப்ளீட்டாக எல்லாம் யூஸ் பண்ணுறது தான் ஹார்ட் டிப் கால்வனைசிங் போட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்னா கொஞ்சம் ஹெவியாக நம்ம ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுறோம். ஸோ எப்படி நம்ம சாயில் டெஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் ப்ரோ ரிப்போர்ட்டில் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்ணி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளும் டீட்டெயிலாக பண்ணுறோம். ஸோ நம்ம கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறோம். அப்போது இந்த ஸ்ட்ரக்சரோடைய காலம் போஸ்டோடைய வித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 160 mm நாங்கள் கொடுக்குறோம். பர்லின்லாம் பார்த்தீங்கன்னா 0.9 mm அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம 1.2 mm அந்த அளவுக்கு வந்து திக்னஸில் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக ஆர்கனைஸ்டாக வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். அதே போல் இன்வெர்ட்டர்ஸை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரில் சோலிசியன் யூஸ் பண்ணுறோம், சன்குரோ யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சைட்டை பொறுத்த மட்டும் வந்து நாங்கள் வந்து சன்குரோ வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ சன்குரோ இன்வெர்ட்டர், ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ACDBலாம் கொஞ்சம் ABB சுவிட்ச் அந்த மாதிரிலாம் கொடுத்து ரொம்ப கொஞ்சம் வெல் ஆர்கனைஸ்டான ஒரு இதாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 25,000 30,000 வாங்கலாம், 40,000 வாங்கலாம். நம்ம கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு ACDB வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப நம்மளுடைய அந்த கெனோப்பியாக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளங்கள் மாதிரி இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளங்கள் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சைட்டுக்கு வந்தீங்கன்னா எங்களோட குவாலிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரியும். அங்கே சைட்டுக்கு வந்து நீங்கள் பார்க்குற பட்சத்தில் தான் உங்களுக்கு எந்த மாதிரியான மோட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க, எந்த குவாலிட்டி இருக்குது. சும்மா டிரான்ஸ்பரன்சின்னு பேசுகிறாங்க, குவாலிட்டின்னு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வெறும் வீடியோவில் மட்டும் இந்த வித்தை காட்டுறது நம்ம கிடையாது. டேரெக்டாக நீங்கள் சைட்டுக்கு வந்தீங்கன்னா எந்த மாதிரியான டெக்னாலஜி நாங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம்னு தெரியும். ஸோ இப்போ பைஃபேஷியல்ன்றதுனால கண்டிப்பாக அந்த கிளியரன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஹைட் பண்ணியிருக்கணும். இது வந்து சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் இல்லை கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் நார்மலாக பிளாக் காட்டன் சாயிலை கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே லேண்ட் செலெக்ஷன்லேருந்து மெட்டீரியல் செலெக்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே கஸ்டமரை உட்கார வச்சு டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கறதுனால ஸோ எங்களுக்கும் இதில் வந்து எங்களுக்கு ஒரு பயமோ கஸ்டமர் ப்ரைஸ் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அந்த மாதிரி பயம் எங்களுக்கும் கிடையாது, கஸ்டமருக்கு ஒரு பயம் கிடையாது. ஸோ இதில் நாங்கள் டீட்டெயில்டாக வந்து ஒரு டர்ன்கீயாக பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கி கொடுக்குறோம், அப்ரூவல் வாங்கி கொடுக்குறோம், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணி கமிஷனிங் பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் 30 இயர்ஸ்க்கு நாங்களே ஆள் போட்டு நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம், பவர் சேல்ஸ் வந்து நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். அது தேர்ட் பார்ட்டி மெத்தடாக இருக்கட்டும், குரூப் கேப்டி மெத்தடாக இருக்கட்டும், பவர் சேல்ஸ் நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். அந்த பவர் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து அலாட்மெண்ட் 1ஆம் தேதியிலேருந்து EB ஃபாலோ பண்ணுறது, சப்ஸ்டேஷன் ஃபாலோ பண்ணுறது, அலாட்மெண்ட் போடுறது, பில்லு ஜென்ரேட் பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட பேசுகிறது, பணம் வாங்கி கஸ்டமர் அக்கௌண்ட்டில் கொடுக்குறது, பணம் வாங்கி அதாவது PPA சேல் பண்ணி பவர் சேல் பண்ணி பணம் வாங்கி கஸ்டமர் அக்கௌண்ட்டில் கொடுக்குற வரையும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதுக்கான மினிமம் சார்ஜஸ் மட்டும் நாங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து ட்ரான்ஸ்பரண்டாக சொல்லி வாங்கிக்கிறோமே ஒழிய இது ஒரு டீட்டெயில் டர்ன்கீ ப்ராஜெக்டாக பண்ணுறோம். அப்போ நம்ம இந்த பேனல் இன்வெர்ட்டர் மாதிரி நம்ம வந்து LT பேனல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இந்த LT பேனல் வந்து கோயம்புத்தூரில் ஆதித்யா அப்படின்ற ஒரு கம்பெனியில் வாங்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப பழமையான கம்பெனி, ரொம்ப இன்ஜினியரிங் ஓரியன்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி இந்த கம்பெனி. அவங்ககிட்ட வந்து LT பேனல் வாங்குகிறோம், பஸ்டெக்ட் அவங்ககிட்ட தான் வாங்குகிறோம். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த மட்டும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து SNR டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரீவியஸ் எங்களுடைய ப்ராஜெக்ட்டில் வந்து IPL டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருந்தோம், SPS யூஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் வில்சன் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. தென் வந்து எங்களுடைய பிரேக்கர் VCB பிரேக்கர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்ரீவின் யூஸ் பண்ணியிருக்கிறோம், மெகாவின் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா மெட்டீரியலையும் டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம். இந்த பிராண்டை தான் யூஸ் பண்ணுறோம், இன்னும் ரேட்டுக்கு நம்ம பேசுகிறோம், இன்னும் டெக்னாலஜி வேணும், இந்த மெத்தடில் நமக்கு வேணும், எல்லாமே கஸ்டமைஸ்டாக பண்ணுறோம். LT பேனல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான மாதிரி எங்கள் இன்ஸ்டாலேஷனுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான இதை நாங்களே வந்து டிசைன், அவங்க ஒரு டிசைன் கொடுப்பாங்க, எங்களுக்கு தேவையான டிசைன்ஸை நாங்கள் மாற்றிக்கிறோம். பஸ்டெக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அந்த மாதிரி தான். அதே போல் ஃபோர் போலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 100% நாங்கள் வந்து கால்வனைசிங் தான் பண்ணுறோம். நாங்கள் வந்து RHA எடுத்து கோட்டிங் போட்டு அலுமினியம் கோட்டு போட்டு இப்போ ஜிங்க் கோட்டிங் பண்ணுறதில்ல. ஸோ கால்வனைசிங் எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸு, பெரிய லெவலில் துருப்பிடிக்காது அப்படின்றதுனால கால்வனைசிங் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதே போல் இந்த நம்மளுடைய இந்த ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு. ஏன்னா வந்து இது ஒரு 1 மெகாவாட் தான். ஸோ எங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் இருக்கிறோம்.
அப்போது இது வந்து நாங்கள் வந்து ஒரு 1.7 கிலோமீட்டரில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் அந்த டிரான்ஸ்மிஷன் லைன். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டீப் கால்வனைசிங் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கண்டக்டர் பார்த்தீங்கன்னா ACSR டாக் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய போல் ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா சார் ஆல்மோஸ்ட் வந்து 15 மீட்டரில் கொண்டு போயிருக்கிறோம். எப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து பாதி வந்து எங்களுடைய லேண்டில் கொண்டு போயிருக்கிறோம், பாதி வந்து கவர்மெண்ட் பஞ்சாயத்து லேண்டில் அப்ரூவல் வாங்கி கொண்டு போயிருக்கிறோம், பாதி வந்து மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு மாவட்ட நெடுஞ்சாலையில் கொண்டு போயிருக்கிறோம். இப்போ மாவட்ட நெடுஞ்சாலையில் கொண்டு போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புளிய மரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணாத அளவுக்கு பிரான்ச்சஸை மட்டும் இது பண்ணிவிட்டு ஹைட்டு பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அது வாகனங்கள் போகக்கூடிய ஏரியா வரும். அப்போ வந்து நாங்கள் வந்து 11 மீட்டருக்கு பதிலாக 15 மீட்டர் கொண்டு போகிறோம். ஸோ அதே போல் சப்ஸ்டேஷனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பே எரெக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே வந்து சுவிட்சஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நாங்களே இன்வால்வ் ஆகிறோம். அதாவது இப்போ நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், அதை அப்படியே சப்கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு போகிறோம்ன்ற கான்செப்ட் நம்மகிட்ட கிடையாதுங்க. லோட் ஃப்ளோ ஸ்டடி அப்ரூவல் பண்ணி EBயில் வந்து ஒவ்வொரு பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கும் வந்து டேரெக்டாக நானே போய் இன்வால்வ் ஆகி நின்று அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறேனுங்க. அதனால தான் நான் வந்து இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்கிறேனுங்க. நம்ம இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு ஒரு மெகாவாட்டுக்குன்னு சொல்லி நம்ம கொடுத்து சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறதில்ல. அப்போது ஒரு LFS வாங்குறதுக்கு நானே ஒரு ஓனராக போய் நின்று நானே வந்து மெனக்கட்டு உட்காந்து நான் வாங்குறேன். அதே போல் சப்ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 1.7 கிலோமீட்டர் வந்து லைன் கொண்டு போயிருக்கிறோம். உள்ளே வந்து கேபிள் ஒரு 200 மீட்டர் கொண்டு போயிருக்கிறோம். ஸோ அது கவர்மெண்ட்டோடைய சப்ஸ்டேஷன் அவங்களுடைய நாம்ஸ் படி ஒரு சில இடத்துல வந்து 1 டன் கிராஸ் ஆகுது. அப்போ அதில் வந்து நம்ம உள்ள லைன் கொண்டு போக முடியாது. அப்போ நம்ம கேபிள் தான் கொண்டு போகணுங்க. அப்போ அந்த கேபிள் கொண்டு போகிறதுக்கு ப்ராப்பரான ஒரு அப்ரூவல் வாங்கணும். ஸோ அந்த ப்ராப்பரான அப்ரூவல் நம்ம வாங்குறதுக்கு வந்து நானே வந்து போய் நின்று அந்த AD எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் SE உட்காந்து பேசி தெளிவுபடுத்தி, ஸோ அந்த கஸ்டமரை பற்றியும் பேசி நம்மளோட ப்ராஜெக்ட்டை பற்றியும் பேசி நம்ம டீட்டெயிலாக பண்ணுறோம். அப்போது ஒரு இடத்துல EBலையும் வந்து ஒரு ஓனரை நானே போகிறேன், ஒரு சப்ஸ்டேஷனில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ நானே போய் நிற்கிறேன்ற பட்சத்துலைங்க ப்ராஜெக்ட் டைம்லைன்றது வந்து நம்ம சொன்ன டயத்தில் முடிக்கலாம். நம்ம ஒரு சப்கான்ட்ராக்டர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு கொட்டேஷனில் கொடுத்துருப்பாருங்க. அப்போ நம்ம சப்ஸ்டேஷனுக்குள்ளே போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸஸ் காசு வரும். அதே போல் எக்ஸஸாக வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் ட்ரென்ச் கட்டியிருக்கிறேன் ஒரு 150 மீட்டர் 200 மீட்டருக்கு, இது அடிஷனல் காஸ்ட்டாக வரும். அப்போ இதை கஸ்டமர்ட்டையும் புரிய வைக்கணும், அதே போல் இன்ஜினியரிங்டையும் புரிய வைக்கணும், ப்ளஸ் வந்து EB அப்ரூவல் ஆஃபீஷியல்லையும் புரிய வைக்கணுங்க. அப்போ ஓனராக நான் போய் நேராக உட்காந்து சார் இது இப்படி தான் நடக்கும் சார், இது சேஃப்டி இப்போ ஆஸ்பெக்டில் இப்படி தான் பண்ண முடியும், இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும்னு சொல்லி கஸ்டமர்ட்டையும் பேசி அவங்களையும் பேசி பண்ணுறதுனால இது யாருக்கு எந்த ஒரு இது இல்லாமல் ப்ராஜெக்ட் டிலே இல்லாமல் ரொம்ப சுமூகமாக முடியுது. ஸோ அப்போது நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ எங்களை பொறுத்த மட்டும் ப்ளூ பிரைட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகமணியை நம்பி நீங்கள் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ நான் வந்து 25 வருஷத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் கண்ணும் கருத்துமாக ஒரு பயிருக்கு நீங்கள் எப்படி தண்ணி பாய்ச்சுறீங்களோ, ஒவ்வொரு நாள் விவசாயம் பண்ணுறீங்களோ, அதே போல் நான் டீமை போட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்து நான் இன்வால்வ் ஆகிறேன். பர்டிகுலராக நான் வந்து இதில் 100% இன்வால்வ் ஆகி அந்த ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணுறேன். ஸோ அப்போ டேர்ன்கீயாக வந்து உங்களுக்கு இந்த சோலார் போடுற ஐடியா இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறதுலேருந்து, கவர்மெண்ட் EB எலக்ட்ரிசிட்டி போர்டில் அப்ரூவல் வாங்குறதுலேருந்து, லேண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறதுலேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல்ஸ், அதாவது பஞ்சாயத்தில் அப்ரூவல் வாங்குறது, ஹைவேல வாங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நான் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி என்னுடைய உழைப்பு அதில் நம்ம போட்டு ஸோ உங்களுக்காக நான் வந்து இதை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது ஒரு பேஷனேட்டாக நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி மாடல், ஸோ டிரான்ஸ்பரன்சி மாடலில் எல்லா இடத்துலையுமே LFS எங்கே வாங்குகிறோம், யாரை ஃபாலோ பண்ணுறோம், எந்த ஸ்டாஃபை ஃபாலோ பண்ணுறோம், என்ன மாதிரி டியூரேஷன் ஆகும், ஸோ எல்லாமே வந்து கஸ்டமருக்கு ஒளிமறைவு இல்லாமல் இதுதான் சார் செலவாகும், இதுதான் அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறது பட்சத்தில் எனக்கான சார்ஜஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சார் மார்ஜின் அப்படின்றத நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுகிற பட்சத்தில் கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை வருது. இன்னொன்று ஒரு லாங் டேர்ம் நம்ம ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணோம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுலேருந்து அவங்களுடைய பவர் விற்கிற வரை நம்ம கூடயே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்து கூடயே இருந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் மாடலில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை டிரான்ஸ்பரன்சி மாடல்னு சொல்கிறோம், ஓனர்ஸ் இன்ஜினியர்ஸ் மாடல் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் சேல்ஸ் தான். ஸோ பவர் சேல்ஸை பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபிகேட் பண்ணுறோம். நம்ம வந்து டம்மி PPA மாதிரி கொடுத்துட்டு இப்போதைக்கு பவர் வாங்கணும், இப்போதைக்கு வந்து லோன் வாங்கணுன்ற கான்செப்ட்லாம் நம்ம பண்ணுறதில்ல. யாருக்கு பவர் விற்க போகிறோம் அந்த கம்பெனியை டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய பவர் கன்செப்ஷனை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுறோம். பவர் கன்செப்ஷன் ஸ்டடி பண்ணி அந்த கம்பெனி யார் எத்தனை வருஷம் இருந்தாங்க, அவங்களுடைய கன்செப்ஷன் இந்த வருஷம் எப்படி இருக்கும், இன்னும் 4 வருஷத்துக்கு எப்படி இருக்கும், ஃபியூச்சரில் மிஷினரி ஆட் பண்ண போகிறாங்களா, இப்போ நம்ம ஒரு ஃபேக்ட்ரிக்கு சப்ளை பண்ண போகிறோம்னா அவங்களுடைய கன்செப்ஷன் எவ்வளவு. இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 8000 யூனிட் சோலார் வந்து நம்ம மேக்ஸிமம் 8000 யூனிட் வரையும் ஜென்ரேட் ஆகிருக்குது. ஆவரேஜாக 6000 6500 யூனிட் வரையும் கிடைக்குது. அப்போது நம்ம சப்ளை பண்ணுற யூனிட் வந்து அவங்க டே டைமில் மட்டும் கன்சியூம் பண்ணுறாங்களா, இல்லை 24 ஹவர்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்களா, இது லேப்ஸில் போய் உட்காந்துருமா, நம்ம வந்து எக்ஸாக்டாக ஒரு கஸ்டமர் வந்து நல்ல ரேட்டு கொடுக்குறாரு, ஒரு 7 ரூபாய்க்கு 6.25 கொடுக்குறாருன்னு சொல்லி அங்கே போய் சேல் பண்ணிவிட்டு அவர் வந்து பேமெண்ட் ப்ராப்பராக பண்ணாமல், அதே போல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நமக்கு வந்து டிலே ஆகுது இல்லைன்னு வச்சுக்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இன்கேஸ் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம வந்து ஒரு 6000 யூனிட் சப்ளை பண்ணுறோம்னா அவர் திடீர்னு மெயின்டெனன்ஸ் ஆகுது, ப்ராப்ளம் ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் மேஜர் ஆகி போயிருது, ஒரு 3000 யூனிட் தான் யூஸ்
பண்ணுறாரு, நம்ம ஒரு க்ரெஷர் கொடுத்துருக்குறோம், இல்லை ஒரு கம்பெனி கொடுத்துருக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் லேப்ஸில் போய் உட்காந்துரு யூனிட். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ப்ராப்பராக ஒரு கம்பெனியை பிடிச்சி அவங்க எத்தனை நம்மளை விட ஒரு 30% நம்ம சப்ளை பண்ணுறத விட 35-40% அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களான்றதை நம்ம டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணுறோம். கிறிஸ்டல் ரேட்டிங் கம்பெனியை பார்க்குறோம், எந்த அளவுக்கு நாணயத்தனமாக இருப்பாங்கன்ற பார்க்குறோம். ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்காம 2-3 கஸ்டமர்கிட்ட பிரித்து கொடுக்குறோம். அப்போ இந்த யூனிட் லாப்ஸ் ஆகிற பிரச்சனைலாம் வராது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக உண்மையாக நேர்மையாக ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக உழைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுங்க. இந்த வீடியோ டீட்டெயிலாக பாருங்கள், என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் வந்து என்னுடைய நேரத்தையும் என்னுடைய மூளையை நான் செலவழிக்கிறேன், உங்களுக்காக செலவழிக்கிறேன். அதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நாங்கள் ஃப்ரீ கைடன்ஸ் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களுக்கான சார்ஜஸை நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லி நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். கம்பெனி ஆரம்பிக்கிறதுலேருந்து ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்லேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து பிபிஏ வர இந்த மாதிரி ஒரு லாங் டேர்மாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்ல லாஸ்ட்டாக பேசணும் அப்படின்னா, இதை நம்ம ஒரு பேசிவ் இன்கம்காக ஒருத்தவங்க போடுறாங்க. இப்போ ஒரு கம்பெனி இந்த எம்ப்ளாயி இந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவர் ஒரு பேசிவ் இன்கம்காக போகிறாரு. பட் இருந்தாலும் அவர் பேஷனேட்டாக ஃபியூச்சரில் நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணும் அப்படின்றாரு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த சோலாரில் நாங்கள் எல்லாரும் பண்ணுறதானப்பா நீயும் பண்ணுற அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் உடச்சி அப்படி இல்லாமல் எல்லா மெட்டீரியலையும் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்து அவங்கள வந்து இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் வரும், இதுதான் ப்ரைஸு, இதுதான் மார்ஜின் அப்படின்ற கான்செப்டை வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லி அவங்கள வந்து எஜுகேட் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இப்போ டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட் போடுறாரு, இப்போ ஒரு 1 மெகாவாட் 2 மெகாவாட் இந்த கஸ்டமர் போடுறாருன்னா இவரை வந்து இன்னொரு டெவலப்பராக என்ன மாதிரி இன்னொரு டெவலப்பராக மாற்றுறதுக்கான வேலைகளை வந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். நான் வந்து பிஸ்னஸ் மேனுன்றதை தாண்டி ஒரு தொழிலதிபர் அந்த மாதிரி கான்செப்டை தாண்டி நான் ஒரு ஆண்டர்ப்ரனர், நான் வந்து ஒரு தொழில் முனைவோர். நான் வந்து என்ன மாதிரியான நான் இந்த சோலார் படிச்சிருக்கிறேன், இதில் இருக்குது நன்மைகள் இருக்குது, என்கிட்ட வந்து காசை கொடுங்கன்ற கான்செப்ட் நான் என்னைக்குமே பேசலை. இந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது, உங்கள்கிட்ட இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கம்பெனியில் தான் போட போகிறீங்க, எனக்கு நீங்கள் பணம் கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்களும் ஒரு டெவலப்பராக மாறலாம், நீங்களும் என்ன மாதிரி ஒரு இபிசியாக மாறலாம், நீங்களும் வந்து பவர் ட்ரேடிங்காக பண்ணலாம். அப்போது இந்த ரினியூவபிள் எனர்ஜி ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் அமைச்சு கொடுக்குறத தாண்டி போஸ்ட் கமிஷனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் கிரெடிட் எப்படி அப்ளை பண்ணுறது, கார்பன் கிரெடிட்டுக்கானது எப்படி பண்ணுறதுன்ற நான் சொல்லித்தரேன். இன்டர்நேஷனல் ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேஷன் ஐரக்கில் எப்படி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி சம்பாதிக்கிறேன்னு சொல்லித்தரேன். பவர் ட்ரேடிங் எப்படி பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். அதாவது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை மாதிரி இந்த கஸ்டமர் மாதிரி வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் பேசிவ் இன்கம்காக மட்டுமே இல்லாமல் இது ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு, உங்களுடைய ஃபேமிலிக்கு, ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு ரினியூவபிள் எனர்ஜியை ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு கோல் அளவுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி வேலை செய்ய முடியும். ஸோ வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் டெவலப் பண்ணி சம்பாதிக்கிறத மட்டும் தாண்டி இந்த நாட்டுக்கு நீங்கள் ஏதோ ஒரு நன்மை செய்கிறீங்கன்றதை தாண்டி உங்களுக்கான வருமானம், உங்களுக்கான நம்பகத்தன்மையை நான் வந்து உருவாக்குறேன். என்ன மாதிரி ஒரு இபிசி கம்பெனியாக, என்ன மாதிரி ஒரு கன்சல்டன்சியாக, என்ன மாதிரி வந்து ஒரு கைடராக எல்லாத்தையும் நானும் உங்களை உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ எங்களுடைய இந்த ப்ராஜெக்ட்ஸ், எங்களுடைய டிரான்ஸ்பரன்சி, எங்களுடைய கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் வந்து www.bluebrightenergy.inன்றதுக்கு நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் யூடியூப்ஸில் நிறையா இருக்கும். சம்பாதிக்கிறத தாண்டி சர்வீஸ் ஓரியன்டாக நான் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கிறேன். நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் கான்செப்டில் நிறைய நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். 3 months இன்டர்ன்ஷிப், 10 days இன்டர்ன்ஷிப், 6 month இன்டர்ன்ஷிப்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ எங்களோட வாங்க. ஜஸ்ட் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஏர்னிங்கிறதை தாண்டி இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது பண்ணணும், 4 பேருக்கு நம்மளை மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கணும், நம்மளை மாதிரி ஒரு சோலார் கம்பெனி வச்சு கொடுக்கணுன்ற கான்செப்ட்டில் நான் இருக்கேன். நீங்களும் வாங்க, தாராளமாக எங்கள் சைட்டை பாருங்கள், எங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள், எங்கள் சைட்டை ஃபுல்லாக டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணுங்கள், எங்கள் கான்செப்டை டிரான்ஸ்பரன்சி மாடல் கான்செப்டை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். எங்களை மாதிரி 10 பேர்கிட்ட போய் பேசுங்க. உங்களுக்கு எங்களுடைய ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதை நீங்கள் உங்கள் மனசார விரும்புனீங்கன்னா எங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.